ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ் லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி 1979 இன்கார்பரேட் செய்யப்பட்டது. இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஹை ப்ரிசிஷன் மெஷின் காம்பனன்ட்ஸ் அப்புறம் வந்து ஹெவி ஃபோர்ஜிங்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் பிஸ்னஸாக இருக்குது. இந்தியாவிலேயே வந்து இவங்க தான் ஃபோர்த்து லார்ஜஸ்ட் கம்பெனியாக இருக்காங்க. அதாவது ஹெவி ஃபோர்ஸ்ட் அப்புறம் ஹை ப்ரிசிஷன் மெஷின் காம்பனன்ட்ஸ் மேக்கிங்கில் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ரினவுண்ட் ஓஇஎம்ஸ், அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சருக்கு சப்ளை பண்ணுறாங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ஓஇஎம் இவங்க சப்ளை பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமோட்டிவ் செக்டரில் கமர்ஷியல் வெஹிக்கிளில் ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களோட டொமஸ்டிக்கில் கரண்ட் ஷாஃப்ட் மேனுஃபேக்சரிங்லேயே வந்து இவங்களுக்கு தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கரண்ட் ஷாஃப்ட் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இருக்குது. இந்த கரண்ட் ஷாஃப்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்லையும் சரி, ஹை ஹார்ஸ் பவர் இண்டஸ்ட்ரியிலையும் சரி இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க கிராங்க் ஷாஃப்ட்ஸ் மட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது கிடையாது. இவங்க ஃப்ரண்ட் ஆக்சல் கேரியர்ஸ் அப்புறம் ஸ்டீரிங் நக்கிள்ஸ் அப்புறம் டிஃபரன்ஷியல் ஹவுசிங்ஸ், டிரான்ஸ்மிஷன் பார்ட்ஸ், பினியன் ஷாஃப்ட்ஸ், சஸ்பென்ஷன் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் வால் பாடிஸ்ன்னு சொல்லி நிறைய ப்ராடக்ட்ஸை வேரியஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்க வேரியஸ் கம்பெனிஸ்க்கு அவங்க சப்ளை பண்ணுறாங்க. இதில் கவர் ஆகிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே இண்டஸ்ட்ரி, விண்ட் மில், வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. இதில் வந்துட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும் இல்லை, டொமஸ்டிக் வெஹிக்கிள்ஸ்லையும் சரி, உங்கள் காரில், அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்க பல கம்பெனிஸ்க்கு இவங்களோட ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ணுறாங்க. இவங்களுக்கு இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டில் நிறையா கண்ட்ரீஸில் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இதில் பிரேசில், இட்டாலி, ஜப்பான், ஸ்பெயின், ஸ்வீடன், தாய்லாந்து, டர்க்கி, யூஎஸ், யூகேன்னு சொல்லி பல நாடுகளில் பல முன்னணி நிறுவனங்கள் இவங்களோட கிளைண்ட்ஸாக இருக்காங்க. இவங்களுக்கு 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது இந்தியாவில். அந்த 3மே பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஸ்டேட்டில் லூதியானா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இப்போ இந்த கம்பெனியோட கிளைண்ட் லிஸ்ட் பார்த்தலாம். சேம் டேட் ஃபஹர், ஹென்ட்ரிக்சன், போன்ஃபிக்லியோலி, ஐஜிடபிள்யூ, லேபரர், எஸ்எம்எல் இசுசு, ஜேசிபி, டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா ரைஸ், யான்மார், அசோக் லைலாண்ட், குபோட்டா எஸ்கார்ட்ஸ், ஏஎம் இந்தியா, டானா இந்தியா, ஐபிசிசி இண்டஸ்ட்ரீஸ், ஸ்வராஜ் இன்ஜின்ஸ் லிமிடெட், மெரிட்டோர், சொனாலிகா இன்டர்நேஷ்னல் டிராக்டர்ஸ் லிமிடெட்னு சொல்லி இந்தியாவிலையும் மட்டும் இல்லை, ஃபாரினில் பல முன்னணி நிறுவனங்கள் இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். இந்த ஐபிஓ மூலமாக கம்பெனி திரட்ட போகிற மொத்த பணத்தோட மதிப்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 1008 கோடி. ஐபிஓ 19th டிசம்பர்லேருந்து 21st டிசம்பர் வரைக்கும் ஓப்பன் ஆகும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்காக கம்பெனி செட் பண்ண ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா லோவர் ப்ரைஸ் பேண்ட்டாக 808 ரூபாயும், அப்பர் ப்ரைஸ் பேண்ட்டாக 850 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 17 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட் அப்பர் ப்ரைஸ் பேண்டில் வாங்கும்போது அதுக்காக செலவு 14,450 ரூபாயாக இருக்கும். ஷேர் அலாட்மெண்ட் 22 டிசம்பர், ரீஃபண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26 டிசம்பர், லிஸ்டிங் டேட் 27 டிசம்பர். டோட்டலாக இந்த இஷ்யூவில் 47 லட்சம் ஷேர் ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறாங்க. அதே மாதிரி 72 லட்சம் ஷேர் வந்து அப்பர் சேல்லையும் இஷ்யூ பண்ணுறாங்க. இன்றைக்கி தேதியில் இந்த ஷேரோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 410 ரூபாயாக இருக்குது. அப்பர் ப்ரைஸ் பேண்டில் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 1260 ரூபாயாக இருக்குது. அடுத்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூ என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ மூலிமா வர பணத்தை அவங்க பிளான்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், பிளான்ஸுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மிஷினரிஸ் வாங்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் கடன் இருக்குது. ஸோ அந்த கடனை முழுமையாகவோ இல்லை பார்ஷியலாகவோ அடைக்கிறதுக்கும் இந்த ஐபிஓ மூலிமா வர பணத்தை யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அதே மாதிரி ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தலாம். 2021 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து 590 கோடின்னு ரெவென்யூ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே 2023 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 1200 கோடின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2021 மார்ச்சில் 86 கோடி பண்ணவங்க 2022ல் 142 கோடியும் 2023ல் 208 கோடின்னு பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் வந்து நல்லா டபுள் ஆகிருக்கு. அதே மாதிரி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி பாரோயிங்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ மூலியமாக வர பணத்தை அவங்க பாரோயிங்ஸை கடனை கொஞ்சம் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க. பட்சத்தில் இந்த கம்பெனியை வந்து கடன் இல்லாத கம்பெனியோ இல்லை குறைவான கடன் வாங்கிய கம்பெனியோ மாறுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சாலிடாக இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ப்ரோஸ் என்னென்னு பார்க்குறேன்னா, இந்த கம்பெனி லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூங்கிறது நல்லா க்ரோ ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 40% சிஏஜிஆர்னு இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைவர்சிஃபைட் பிஸ்னஸாக இருக்குது.
வேரியஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெவ்வேறு கம்பெனிஸ் வந்து இவங்களுக்கு கிளைண்ட்ஸாகவும் இருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடில் நல்ல வெல் நோன் கம்பெனிஸ் கிளைண்ட்ஸாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் பரிதோஷ் குமார் கர்க், இவர் வந்து 1970s அந்த காலத்தில் ஐஐடியில் வந்து இன்ஜினியரிங் படித்து கிராஜுவேட் ஆனவர். அவர் தான் இந்த கம்பெனியை வந்து ஃபவுண்ட் பண்ணார். கிட்டத்தட்ட 45 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஃபோர்ஜிங் இண்டஸ்ட்ரியில் இவருக்கு. அவரோட சன் ஆஷிஷ் கர்க் பார்த்தீங்கன்னா அவரும் வந்துட்டு வெல் எஜுகேட்டட். அவர் வந்துட்டு ஃப்ரான்ஸில் இன்ஜினியரிங் பண்ணிவிட்டு யூகேயில் வந்து எம்பிஏ பண்ணிட்டு வந்திருக்காரு. இவருக்கும் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 17 வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ஃபேமிலி ரன் பிஸ்னஸ். நல்ல ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக பேசுறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த ஃபோர்ஜிங் இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஆர்கனைஸ் இண்டஸ்ட்ரி. அந்த இப்போ தான் ரீசெண்ட் இயர்ஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த கம்பெனியோட ஐபிஓக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கிடைக்கலன்னா, லிஸ்டிங் ஆக அன்றைக்கி இந்த ஷேர் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஹையர் ப்ரைஸில் வாங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அதோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மேலே போகாது மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்க கம்பெனி மாதிரி. ரீசன் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி மாதிரியோ ஒரு எஃப்எம்சிஜி மாதிரியோ ஒரு பஸ்ஸிங் இண்டஸ்ட்ரி கிடையாது. ஸோ இதில் இன்றைக்கி நீங்கள் போகிற பணம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிவார்டு வரணும், ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரணும்னா நீங்கள் 2 to 3 இயர்ஸ்க்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ரிவார்டு கிடைக்கும். ஸோ ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ்க்கு இந்த ஸ்டாக் செட் ஆகாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் செய்யும்போது இதோட PE ரேஷியோ 36.45 இருக்கும். ஸோ வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹையராக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா வந்து இதே இண்டஸ்ட்ரியில் இருக்க இவங்களோட காம்படிட்டர்ஸான ஏஐ இன்ஜினியரிங், டிவிஎஸ் ஹோல்டிங், இவங்களோட PE ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா 27, 28 தான் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியோட PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 28.5 தான் இருக்குது. ஸோ இதன் காரணமாக இப்போது ஹை வேல்யூவாக இருக்கிற ஷேர் வாங்கணுமா அப்படின்னு எனக்கு தோணுது. சப்போஸ் நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கலைங்கிற பட்சத்தில் ஹை PE ரேஷியோ இருக்கிற கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். சப்போஸ் ஐபிஓவில் அப்ளை பண்ணி கிடச்சிதுன்னா ஐ திங்க் உங்களுக்கு ஒரு நல்ல லிஸ்டிங் கெயின் கிடைக்கும். அதை நீங்கள் லாங் டேர்மு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி. இதில் நெகட்டிவான விஷயம் எதுவும் எனக்கு பெருசாக தெரியல. இந்த 2 விஷயம் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்ஸாக பட்டுச்சு. மற்றபடி இது ஒரு சூப்பர் கம்பெனி. ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பை.